to all the aspirants and welcome back to Tea Time Treat. So இன்னைக்கு Tea Time Treat நம்ம பார்க்க போற டாபிக் வந்து idioms and phrases. So மார்னிங் செஷன்ல நம்ம நிறைய idioms and phrases வந்து புதுசா கத்துக்கிட்டோம். அதோட just a summary of it we are going to look at. அது என்ன idiom என்ன மீனிங்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு we are going to discuss some questions. நான் உங்களுக்கு சில questions கொடுக்க போறேன். ஸோ நீங்க அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சு ஸோ நாளைக்கு மார்னிங் செஷன்ல மண்டே மார்னிங் செஷன்ல வந்து நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி செஷன். ஸோ இடியம் அப்படின்னு சொன்னாலே வந்து அதோட டிஃப்ரெண்ட் மீனிங் வந்து லிட்ரல் மீனிங்கை விட டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது அதோட இண்டிவிஜுவல் மீனிங், இண்டிவிஜுவல் வேர்ட்ஸோட மீனிங்க்கும் அதை நம்ம பயன்படுத்துற மீனிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னா என்ன? ஃப்ரேசஸ் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் வந்து அதோட ஆக்சுவல் மீனிங்கை கொடுக்காம ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம். வி கால் இட் இடியமேட்டிக் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் நம்ம அந்த மாதிரி சில இடியம்ஸை கூட காலையில் டிஸ்கஸ் பண்ணோம். தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன், தலை முழுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அதோட வார்த்தைகளுக்கு ஒரு மீனிங்காக இருக்கும். அதை நம்ம மொத்தமாக சேர்த்து யூஸ் பண்ணும்பொழுது அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து இடியம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக், எனக்கு வந்து ஒரு நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஐ எம் ஹேவிங் அ வேல் ஆஃப் டைம். இல்லை நான் அன்னைக்கு காம்படிஷனில் வந்து ஐ ஹேட் அ வேல் ஆஃப் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேல் ஆஃப் அ டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா எப்பயோ நடக்கிற ஒரு விஷயம், ஹி கம்ஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடியம்ஸ் நம்ம பார்த்த நிறைய இடியம்ஸ்க்கு வந்து நிறைய ஒரு 30 இடியம்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு 10 இடியம்ஸுக்கு வந்து அதோட ஸ்டோரியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு குட்டி ஸ்டோரியோட அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த அப்ரோச்சை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் தட் வீடியோ கோ பேக் அண்ட் வாட்ச் இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we are going to again see that, but அந்த ஸ்டோரியை பெருசா சொல்ல போறது இல்லை, just going to give you a gist of it. So it's all Greek to me அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. இதுக்கப்புறமாவும் நம்ம பார்ப்போம் இட்ஸ் ஆல் லாட்டின் அண்ட் கிரீக் டு மீ அப்படின்னு சொல்றது, இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னு சொன்னாலும் என்னால் அந்த சிச்சுவேஷன்ல எதையும் புரிஞ்சுக்க முடியல, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மீனிங்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர்ல பார்த்துருக்கோம். காஸ்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. அங்க இருந்த எல்லாரும் அவரை புரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு மட்டும் அங்க எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படிங்கறத யூஸ் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ, இல்லை இட்ஸ் லாட்டின் அண்ட் கிரீக் டு மீ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டு ஸ்மெல் அ ரேட் வந்து ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சஸ்பிஷன் இருக்கு, ஏதோ ஒரு டவுட் இருக்கு இந்த விஷயத்துல, நான் ஏதோ ஒன்று ஐ மீன் தேர் இஸ் சம்திங் ராங் இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து டு ஸ்மெல் அ ரேட் யூஸ் பண்ணுவோம். ஃபேர் அண்ட் ஸ்கொயர் அப்படின்னா ஹானஸ்டியை ரெஃபர் பண்றதுக்கு, ஹானஸ்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கும் ஹானஸ்டியை ரெஃபர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அட் அன் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னு சொன்னா கிட்ட ஒரு ஒரு சின்ன இடைவெளியில ஒரு சின்ன தூரத்துல இருக்கு, அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கட்ட புவர் ஃபிகர் இல்ல கட்ட சாரி ஃபிகர் அப்படின்னா ஒரு பேடான இல்ல வந்து ஒரு புவரான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கு டு கட்ட சாரி ஃபிகர் ஒரு டு கட்ட புவர் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். டேர் ஆஃப் பாம் அப்படின்னு சொன்னா டு பி அ வின்னர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இடியம் டு ஸ்மெல் அ ரேட், இதோட மீனிங் நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சஸ்பீஷியஸா இருக்குன்னு சொல்றதுக்கு டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டீட்டெயிலான ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் இடியம் தான். ஸோ இங்கிலாந்துல வந்து எப்படி கேட்ஸ் இல்லை டாக்ஸ் வந்து ஈஸியா ஒரு ரேட்டோட ஸ்மெல்லை கண்டுபிடிச்சோம். ரேட் இருந்தாலே அந்த இடத்துல ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கும், அந்த ஸ்மெல்லை வந்து ஈஸியா கேட் அண்ட் டாக் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்றதுலதான் வந்து டு ஸ்மெல் ரேட் அண்ட் கேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அதிகமா வந்து ரேட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிளேக் வந்து ரேட்டால தான் வந்திருக்கு. ஸோ ரேட்டால நிறைய பேர் இறந்திருக்காங்க இன் இங்கிலாந்து பிகாஸ் ஆஃப் பிளேக் அப்படிங்கிறதுனால டு ஸ்மெல் ரேட் இஸ் டு ஃபீல் தட் சம்திங் இஸ் பேட் இன் அ சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்க டு ஸ்மெல் ரேட் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போயும் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது டு ஸ்மெல் ரேட்னா there is something suspicious about that situation அப்படின்னு அர்த்தம். அடுத்து பீட்டிங் அரவுண்ட் த புஷ், ஒரு விஷயத்த நேரா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றது. சம்திங் ஸ்பீக்கிங் இன் அ கன்ஃபியூஸ்ட் மேனர் வித்வுட் கிவிங் அ கரெக்ட் ஆன்சர் வந்து டு பீட் அரவுண்ட் த புஷ். நெக்ஸ்ட் ஹிமாலயன் பிளண்டர் அப்படின்னா ஒரு பெரிய பிளண்டர், ஒரு கிரேவான பிளண்டர், மோசமான எரர், அதுக்கு ஹிமாலயன் பிளண்டர் சொல்லுவோம். டாங்கீஸ் இயர்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப காலமாக, ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்றதுக்கு, ரொம்ப லாங் டைம் அப்படின்னு சொல்றதுக்கு டாங்கீஸ் இயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் ஹாட் வாட்டர்ஸ் அப்படின்னா நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கிரீன் ஹார்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கிரீன் ஹார்ன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு 19th செஞ்சுரியில இருக்கிற ஒரு கேட்டில் ரான்ச்சிங்ல இருந்து வருது. கேட்டில் ரான்ச்சிங்ல வந்து புதுசா வர கவ் பாய்ஸ்க்கு வந்து ஒரு கிரீன் ஹார்ன் இருக்கிற சேடில் தான் கொடுப்பாங்க. இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை இவங்க புதுசா வந்திருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போவும் நம்ம ஒருத்தவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்கன்னா அவங்களை வந்து கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்
லாட்டின் அண்ட் கிரீக் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ, இட்ஸ் ஆல் லாட்டின் அண்ட் கிரீக் டு மீ அப்படின்னு சொன்னா என்னால் அதை எதையுமே புரிஞ்சுக்க முடியலன்னு அப்படின்னு அர்த்தம். எல்போ ரூம் அப்படின்னு சொன்னா அங்கே ஃப்ரீடமே இல்லை, தெர்ஸ் நோ ஃப்ரீடம், லிட்டில் ஃப்ரீடம், வெரி லிட்டில் ஃப்ரீடம்னா நோ ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். ஆன் த பால் அப்படின்னு சொன்னா அலர்ட்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் எலோ பெல்லிஸ் அப்படின்னு சொன்னா கவர்ட்ஸ், கோழைங்க. ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இல்லாம செட்டில் ஆகாம அலைஞ்சிட்டே இருந்தா அவங்களால எப்பயுமே வெல்தியா ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாப் இஸ் யூ அங்கிள். பாப் இஸ் யூ அங்கிள் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இட் ஆக்சுவலி மீன்ஸ் நீங்க எதுவுமே மெனக்கடாம உங்களுக்கு இந்த விஷயம் ஈஸியா நடந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பாப் இஸ் யூ அங்கிள். ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்த்தர் பால்ஃபர் திடீர்னு ஒரு நாள் அயர்லாண்டோட, அவர் ஒரு பாலிட்டிஷியன், அவர் ஒரு நாள் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் அயர்லாண்டா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பீப்புளுக்கு தெரிய வருது அவர் வந்து பாபோட நெவ்யூ, அதாவது இவரோட அங்கிள் தான் வந்து ராபர்ட் காஸ்கோன் சிசில், அவரை வந்து பாப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் ஆக்சுவலா அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நெப்போட்டிசம் யூஸ் பண்ணி அவர் வந்து ஹி கம்ஸ் டு தட் பொசிஷன் அப்படிங்கறதுனால அவர் எதுவுமே பண்ணாம ஹி பிகம்ஸ் சீஃப் செக்ரட்டரி. ஸோ யார் வேணா உங்க அங்கிள் வந்து பாபா இருந்தாலும் நீ எதை வேணா ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சென்ஸ்ல யூஸ் பண்ணாங்க நெப்போட்டிசம் வந்து அட்டாக் பண்றதுக்காக. பட் லேட்டர் ஆன் எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து எந்த எஃபர்ட்டும் இல்லாம எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம பாப் இஸ் யூ அங்கிள், இட்ஸ் டன் அப்படிங்கிற மாதிரி சென்ஸ்ல நம்ம இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு ஃபைட் ஷை ஆஃப் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த அவாய்ட் பண்றது, டு அவாய்ட். பேட் பிளட் அப்படின்னு சொன்னா இல் ஃபீலிங், பேட் ஃபீலிங். பரி த ஹேட்சட் அப்படின்னு சொன்னா பழைய விஷயத்த மறந்துடணும், பழைய சண்டையெல்லாம் மறந்துடணும் அப்படிங்கிறது. ஹோல்ட் யூர் ஹார்சஸ் அப்படின்னு சொல்றது ஸ்லோ டவுன் அப்படின்னு அர்த்தம். கட் அ சாரி ஃபிகர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரியேட் அ புவர் இம்ப்ரெஷன். கட் அஸ் பேட் ஃபிகர் கிரியேட்டிங் அ பேட் இம்ப்ரெஷன். பாண்ட் வித் அ சில்வர் ஸ்பூன், ஒருத்தங்க பிறக்கும் போதே ரொம்ப பணக்கார வெல்த்தியான ரொம்ப ப்ரிவிலேஜா பிறந்தாங்கன்னா அவங்க பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்துல வந்து ஒரு 19th செஞ்சுரியில 16th செஞ்சுரி அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டனிங் செரிமனிக்கு வந்து எல்லா பணக்கார வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்களோட கெஸ்ட் எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து சில்வர் ஸ்பூனை பிரசென்டா கொடுப்பாங்க வித் கிறிஸ்டனிங் செரிமனிஸ். அதனால அந்த குழந்தை வெல்தியா இருக்கிற குழந்தை ஆல்ரெடி சின்ன வயசுல அவங்களுக்கு நிறைய சில்வர் ஸ்பூன் கிடைக்கிறதுனால whoever is wealthy நம்ம அவங்கள வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்டுக்கான ஐடியம் பாத்தீங்கன்னா crocodile tears. ஸோ ஒருத்தங்க வந்து உண்மையா அழாம சோகமா இல்லாம பொய்யா வந்து ஆக்ட் பண்றாங்க, சோகமா இருக்க மாதிரி அழுகுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து crocodile tears அப்படின்னு சொல்லுவோம். டு ஹோல்ட் குட் அப்படின்னு சொன்னா டு ரிமைன் வேலிட். இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மள எதையுமே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியலன்னா அது வந்து இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னு சொல்லுவோம். புல் அ லாங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு வந்து சோகமா இருக்கிறது. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், ஒருத்தங்களை அந்த மீனை தண்ணியில இருந்து வெளியில விட்டா எப்படி அன்கம்ஃபர்டபுளா இருக்குமோ, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குமோ, அந்த மாதிரி அவங்க ஒருத்தங்க ரெஸ்ட்லெஸ்ஸாவும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஹி ஹேக்ஸ் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளே இட் பை இயர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணி பண்ணாம அது எப்படி நடக்குதோ அதோட போக்கிலேயே அதை பண்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்துக்கிறது வந்து பிளே இட் பை இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க கெஸ் பண்ற மாதிரியே ஒரு மியூசிக் ரிலேட்டடான ஒரு ஆரிஜின்ல இருந்து தான் வருது. ஸோ மியூசிக்கை வந்து நம்ம மியூசிக்கோட நோட்ஸ் எல்லாம் படிக்காம கேட்டு மட்டுமே மியூசிக்கை பிளே பண்ற மாதிரியான ஒரு இதுல இருந்து வருது. ஸோ கேட்டு மட்டுமே வாசிக்கிறது வந்து டு பிளேயிங் இட் பை இயர்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணாம அதை பத்தின பேக்ரவுண்ட் இது எதுவுமே இல்லாம நம்ம அது நடக்கும்போது தானா அதோட சேர்த்து டெசிஷன் எடுத்துக்கிறது, அது அப்படியே அது கூடயே போறது வந்து டு பிளே இட் பை இயர். நெக்ஸ்ட் கிரீஸ் சம்ஒன்ஸ் பாம் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்களுக்கு பிரைப், அதாவது அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது. ஸ்டார்ம் இன் டீ கப் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம், ஒரு சின்ன சின்ன விஷயம் ட்ரிவியலான விஷயத்துக்கு கூட வந்து பெருசா கோவப்படுறது, அதை பத்தி பெருசா வரி பண்றது. டெல் அப்பான் அப்படின்னு சொன்னா டு ரொம்ப மோசமா வந்து ரொம்ப அட்வர்ஸா அஃபெக்ட் பண்றது. ஸ்னேக் இன் த கிராஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் கம்ஸ் ஃப்ரம் தி பிபிலிக்கல் அலூஷனோட வருது. ஒரு ரொம்ப மோசமான டிசீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், டிசீட்ஃபுல் பர்சன். டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி, ஒரு கவுண்டர் அட்டாக் சொல்றது. நெக்ஸ்ட் லூஸ் சம்ஒன்ஸ் மார்பிள்ஸ், இது வந்து ஒருத்தங்க வந்து அவங்களோட சானிட்டியை லூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து மென்டலா ஸ்டேபிளா இல்லை, அவங்களால லாஜிக்கலா டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா வி கால் தெம், அவங்களோட வி ரெஃபர் இட் அஸ் லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ். ஸோ இது ஆக்சுவலா அந்த கேம்ல இருந்து வந்து மார்பிள் கேம்ஸ்ல வந்து மார்பிள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா பசங்க அதுக்கப்புறம் அவங்களால அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு மறதி இருக்கு இல்ல ஜென்ரலாவே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து டு லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல அவங்களுக்கு ஒரு சீரியஸான மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வந்து டு லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ் அப்படிங்கிற இடியமா யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் இடியம், எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு காலம் வரும், அவங்களுக்கு ஒரு சக்சஸ் வரும், நல்ல நாள் வரும், குட் லக் வரும் அப்படின்னு சொல்றது. கம் அபவுட் அப்படிங்கிறது நடக்கிறது, இட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு டு கம் இட் கேம் அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்றது ஒருத்தங்களுக்கு விஷ் பண்றது, விஷிங் தெம் அ குட் லக், அதுக்கு நம்ம பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லுவோம். சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக்னா ஒருத்தங்க அவங்களோட பேரண்ட்ஸ் இல்ல அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் ரிசம்பிள் பண்ணா சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சைல்ட்ஸ் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாஸ்க், ஒரு குழந்தையால கூட பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் அப்படிங்கிறதுக்கு சைல்ட்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவோம். டு டேக் திங்ஸ் வித் கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னா நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு அட்வைஸ் இல்லை எதை நம்ம கேள்விப்பட்டாலும் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கணும். இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைனி த எல்டர் அப்படின்னு ஒரு ரோமன் ஆத்தர் என்ன பண்ணாருன்னா, இஸ் ஆல்சோ நேச்சுரல் பிலாசபர். அவர் வந்து ஒரு பாய்சனுக்கு ஆன்டிடோட் கண்டுபிடிக்கும் போது அதோட ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணாரு. அண்ட் ஹி பிலீவ் தட் அதோட எஃபெக்ட் வந்து பாய்சனோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்பினாரு. அதே மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க முழுசா நம்பக்கூடாது அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துலயும் ஒரு சஸ்பிஷன் வேணும். அதுதான் வந்து டேக் எவ்ரி திங் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க. எது நடந்தாலும் அதோட உண்மை தன்மையை கவனிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஒரு சஸ்பிஷன் வைங்க, அதை அப்படியே நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வி ஸ்டில் யூஸ் டு டேக் எவ்ரி திங் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். நெக்ஸ்ட் மிஸ் த போட் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஆன் கிளவுட் 9 அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஆன் கிளவுட் 9. சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதோட எசன்ஸ். நெக்ஸ்ட் டாங்கீஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப லாங் டைம். மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்காலர் ரெஃபர் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட்டை வெளியில சொல்லிடுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். அதை நம்ம அன்இன்டென்ஷனலாகவும் சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்க சீக்ரெட்டை வெளில சொன்னா ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீஸ்ல வந்து கவுன்சில் மெம்பர் எலெக்ஷனுக்கு வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து பீன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஜார்ல வந்து எலெக்ட் மெம்பர்ஸ் எந்த மெம்பரை எலெக்ட் பண்றாங்களோ அந்த ஜார்ல வந்து ஒயிட் பீன்ஸை போட்டா அவங்களை எலெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம், பிளாக் இல்ல பிரவுன் பீன்ஸை போட்டா அவங்களை எலெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ லேட்டர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பீன்ஸ் எல்லாம் வெளியில கொட்டினாங்கன்னா அந்த சீக்ரெட் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில வந்துடும். ஸோ அதே சென்ஸ்ல நம்ம இன்னைக்கோ ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வரது, ஒரு சீக்ரெட்டை வெளியில கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு இடியம் டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா ஸ்லெயின் ஸ்லோவா போற மாதிரி ரொம்ப ஸ்லோவான பேஸ்ல அப்படின்னு அர்த்தம். காஸ்ட் அசைட் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த ரிஜெக்ட் பண்றது. ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா ரொம்ப அதிகமா மழை பெஞ்சதுன்னா ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன் தின் ஐஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ரிஸ்கியான சிச்சுவேஷனை ரெஃபர் பண்ணுவோம். சேஸ் ரெயின்போஸ் ஒரு அன்ரியலிஸ்டிக்கான விஷயத்த நம்ம துரத்திட்டு இருக்கோம் அப்படின்னா ஐம் சேசிங் ரெயின்போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஹிட் த ஹே ஆர் ஹிட் த சாக் அப்படின்னு சொன்னா நம்ம தூங்க போறோம், ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது ஆக்சுவலா எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா 20th century அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இருந்து வருது. ஸோ ஹிட் த ஹே அப்பெல்லாம் மேட்ரஸ் வந்து ஹேல இருந்து சாக்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்போவும் மேட்ரஸ் ரெஃபர் பண்றதுக்கு மேட்ரஸ்ல தான் நம்ம போய் தூங்குவோன்றதுனால ஐம் கோயிங் டு ஹிட் த ஹே இல்ல ஹிட் த சாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு வந்து அக்ரிகல்ச்சுரல் ரெஃபரன்ஸும் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்ட்ல இருக்கவங்க வந்து பழைய காலத்துல அவங்களுக்கு மேட்ரஸ் இல்லாத போது ஹே, அதாவது மேட்ரஸ் இருக்காது, ஸோ ஹே எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்க அது மேலதான் தூங்குவாங்க அப்படிங்கறதுனால ஹிட் த ஹே இல்ல ஹிட் த சாக் அப்படின்னு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து இஃப் யூ ஆர் டயர்ட் அண்ட் கோயிங் டு டேக் ரெஸ்ட் ஃபார் த நைட் அப்போ வந்து நம்ம ஹிட் த ஹே இல்ல ஹிட் த சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு செஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு 5 questions கொடுத்துருக்கேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு நீங்க வந்து put it in the comment section. So first is a blessing in disguise. ஸோ இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? a good thing that seemed bad at first. ஸோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தப்பா இருந்துச்சு, ஆனா அது ஆக்சுவலான நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, கெட் அன் அட்வான்டேஜ், கெட் அ சர்ப்ரைசிங்லி குட் ரிசல்ட், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் a bad thing about that becomes good later, ஒரு கெட்ட விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல விஷயமா மாறிடுது. இது வந்து எக்ஸாக்டா எது வந்து இதுக்கு கரெக்டா மீன் பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஒரு கெட்ட விஷயமா இருந்தது நல்ல விஷயமா மாறிடுது. ஓகேங்களா? அதுக்கு அந்த மீனிங் அப்படின்னு பாருங்க. இட்ஸ் a piece of cake அப்படின்னு சொன்னா அது டஃப் இல்ல இட்ஸ் ஈஸி இல்ல இட்ஸ் டேஸ்டி ஆர் இட்ஸ் ஹாரிபிள். ஸோ இதுல எது மீனிங் வந்து இதுக்கு கரெக்டான மீனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பீக் ஆஃப் த டெவில். ஸோ த பர்சன் வி வர் டாக்கிங் அபவுட் நெவர் அப்பியர்ட், நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அவர் வரவே இல்லை. ஸோ ஸ்பீக் ஆஃப் த டெவில் அப்படிங்கிற அதோட மீனிங்கா. த பர்சன் வி வர் டாக்கிங் அபவுட் வாஸ் கில்ட்டி, நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்க ரொம்ப
கில்ட்டியா உணர்றாங்க அப்படிங்கிறதா, இல்ல the person we were just talking about showed up. ஸோ நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அந்த பர்சனே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதா, இல்ல the person who we were talking about was a devil in disguise. ஸோ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அந்த பர்சன் உண்மையாலே டெவில் ஆனா மனித ரூபத்துல வந்திருக்காங்களா அப்படிங்கிறதா, இதுக்கு எது மீனிங்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் புல் சம்ஒன்ஸ் லெக். ஸோ இஃப் ஐ சே தட் ஐ எம் புல்லிங் யுவர் லெக் அப்படின்னு சொன்னா நான் உங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு அர்த்தமா, இல்ல டு குவாரல் வித் சம்ஒன் நான் உங்களோட குவாரல் பண்றேன் அப்படின்னு அர்த்தமா, இல்ல அவங்கள நான் ஜோக் பண்றேன் அப்படின்னு அர்த்தமா, இல்ல டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம்ஒன் அவங்களோட நான் ஃப்ரெண்ட் ஆகுறேன் அப்படின்னு அர்த்தமா. ஸோ வாட் வுட் பி த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் இட்? ஹி காட் அ ஜாப் இன் த ரயில்வேஸ் த்ரூ த பேக் டோர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா இடியம் கொடுத்துட்டு அதோட மீனிங்கும் கேட்கலாம், இல்ல அதோட கான்டெக்சுவலைஸ் பண்ணி அதை சென்டென்ஸ்ல கொடுத்து அந்த இடியம் அண்டர்லைன் பண்ணி இதுக்கு எக்ஸாக்டான மீனிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவர் வந்து ரயில்வேல வந்து அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? பேக் டோர் வழியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்னவா இருக்கும்? த்ரூ த பேக் டோர் அப்படிங்கிறது வந்து என்டர் த ஆஃபீஸ் த்ரூ த பேக் என்ட்ரன்ஸா? ஒருவேளை அந்த ரயில்வே ஆஃபீஸ்க்கு அவர் போறாருங்க, அதை வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியா போனாரா, இல்ல மத்தவங்களுக்கு தெரியாம போனாரா வித்தவுட் அப்பியரிங் டு அதர்ஸா, இல்ல அந்த மெயின் டோர் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, மெயின் டோர் க்ளோஸ்டா இருக்கு அதனால அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல ரொம்ப மோசமான ஒரு அன்ஃபேரான வேல, நேர்மையா போகாம அன்ஃபேரான வேர்ல வந்து இன்டைரக்டான வேல வந்து அவர் அந்த வேலையை வாங்கியிருக்காராம். ஸோ இது எதுல இந்த இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸை வந்து we will discuss in the next class. Until then, keep reading. Thank you.